நண்பர்களே, நாங்க தான் உங்களோட குண்டும் ஜண்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் யுவர் குண்டும் ஜண்டும். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிக மிக ஒரு முக்கியமான உணவு தான். அந்த மிக மிக முக்கியமான உணவு பாரம்பரிய உணவுல அதுவும் ஒண்ணுங்க. அது வந்து இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவு. அதோட டிஷ் வந்து நிறைய இருக்கு. என்னங்கிறத உதயா சொல்லுவார். டிஷ் வந்து நிறைய இருக்கு, சைடிஷ் நிறைய இருக்கு. எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு பாரம்பரியமான, அதாவது காலையில எந்திரிச்சதும் அந்த உணவு வந்து தமிழர்கள் சாப்பிட்டு வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு உணவு. அந்த உணவு என்னங்கிறத நம்ம இப்ப போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். அதோட காம்பினேஷனும் அதோட சுவையும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க முழுமையா அந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். வாங்க. இங்க வந்து பாருங்க, பாரம்பரிய உணவான இன்னைக்கு பார்க்கக்கூடியது கம்மங்கஞ்சி. கம்மங்கஞ்சி, கம்மங்களின்னு கூட சொல்லலாம். கம்மங்களி, கருவாட்டு குழம்பு, சூப்பரான கருவாட்டு குழம்பு, மிளகா தக்காளி போட்டு ஒரு வதக்கல். இது வந்து சீனியரை வத்தல், வெங்காயம், சின்ன வெங்காயம், தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் ஊறுகாவும் இருக்கு. வாங்க இன்னைக்கு இது எப்படி இருக்கு பாரம்பரிய உணவை வந்து நம்ம சாப்பிடுவோம். நீங்களும் சாப்பிடுங்க. இது வந்து இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஒரு உடலுக்கு வந்து குளிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. ரொம்ப நான் சாப்பிடணும். வாங்க இது எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிடலாம். வேப்ப மரத்துக்கு அடியில உட்காந்து சாப்பிடுறோம். அந்த இயற்கை காற்று, அது அந்த இயற்கை சூழல் எல்லாமே நல்லா நம்மளுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. வாங்க அந்த கருவாட்டு குழம்போட கம்மங்கஞ்சியை ஒரு பிடி பிடிச்சிடலாம். வாங்க சாப்பிடுவோம். வாங்க இந்த கருவாட்டு குழம்ப பாருங்க. பாருங்க அப்படி கிரேவி மாதிரி அவ்வளோ. இங்க வந்து பாருங்க, அந்த கருவாட்டு குழம்பு அப்படி கிரேவி மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்கிறாரு. கருவாடோட பீஸு அது வந்து அப்படியே களியில ஊற்றலாம். அப்படி கிரேவியை ஊற்றி நானும் இப்ப கருவாடை களியில இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இன்செர்ட் பண்றாராம். பாரம்பரிய உணவுகள்ல வந்து இந்த கம்மங்களி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி கருவாட்டு குழம்போட இது அப்படி ஒரு உருட்டி உருட்டி கருவாட்டையும் தொட்டு உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு நண்பர்களே. பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து இப்ப உள்ள காலங்கள்ல அழிஞ்சுக்கிட்டே வருது. இதை வந்து எல்லாரும் தொடர்ந்து சாப்பிடுங்க, உடலுக்கு தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதா ஒரு இது. கருவாட்டு குழம்பும் கம்மங்கஞ்சிக்கும் அவ்வளவு அருமையா இருக்கு. இந்த வெயில் சீசன்ல வந்து இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவங்க உடம்பு கொஞ்சம் ரொம்ப நல்லதா இருக்கும். அதாவது கொஞ்சம் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமா இருக்கும். அதாவது இந்த கம்மங்கஞ்சியில வந்து உடலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி அளிக்கக்கூடியது இந்த கம்மங்கஞ்சி. இதை வந்து இந்த வெயில் காலத்துக்கு வந்து எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எல்லார் வீட்லயும் இதை வந்து செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. இந்த கம்மங்கஞ்சிக்கும் கருவாட்டு குழம்புக்கும் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு நண்பர்களே. சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இந்த காத்து வேற அடிக்குதா, சில்லு சில்லுன்னு காத்து வேற. கம்மங்கஞ்சியும் குளிர்ச்சி, காத்தும் குளிர்ச்சி. அந்த கருவாடை கொஞ்சோண்டு பிச்சிருவோம். நம்ம பிச்சு இந்த கருவாடை பிச்சு கருவாட்டோட வச்சு சாப்பிடணும். முள்ளுகள் இருந்தா பார்த்து எடுத்துடணும் நண்பர்களே. அந்த கருவாடை அந்த கம்மங்கஞ்சிக்குள்ள இப்படி இன்சர்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு இப்படி ஒரு உருண்டை பிடிச்சு இப்படி எடுத்து சின்ன வெங்காயத்தை எடுத்து அதையும் வச்சு களி இந்த சின்ன வெங்காயம் சொர்க்கமே என்றாலும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சின்ன வெங்காயம், அந்த கருவாட்டு குழம்பு, அந்த களின்னு சொல்லலாம், கம்மங்கஞ்சின்னு சொல்லலாம். கரைச்சு வச்சிருக்கிறது கம்மங்கஞ்சி, இது வந்து களி. கருவாட்டு குழம்பு அப்படியே ஊத்தி வச்சு ஒரு ஏத்து அப்படியே எடுத்து சூப்பர். இப்ப நம்ம கருவாட்டு குழம்பு ஊத்தி பிசைஞ்சாச்சு. அதுல கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய், மாங்காய் பிக்கிள் அப்படி வச்சு, அது மேல ஒரு வெங்காயத்தை வச்சு, அது மேல இத்தினி வத்தலை நொறுக்கி வச்சு, இத்தினி அதுல போல கருவாடை வச்சு
இப்படி ஒரு சுருட்டி கருவாட்டுல முள்ளு இருந்தா எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுக்கலாம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், உதயா வந்து எடுத்து கொடுத்துருவாரு. சுருட்டி இப்படி எடுத்து கை நிறையா இந்த சின்ன வெங்காயத்துல வந்து மருத்துவ குணங்கள் வந்து அதிகமா இருக்கு நண்பர்களே. சின்ன வெங்காயத்தை வந்து நீங்க வந்து சும்மா நார்மலா இருக்கிறத ஒரு நாளைக்கு 2 வெங்காயம் பச்சையா சாப்பிடுறது வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் நண்பர்களே. இந்த பச்சை வெங்காயத்தை வந்து அப்படி பச்சையா சாப்பிடணும். இங்க மாங்காய் ஊறுகாய். இன்னொன்னு நம்ம மறந்துட்டோம் பார்த்தீங்களா, வெங்காயம் வதக்கி வச்சிருக்கு, அதை நம்ம சாப்பிடவே இல்லை, அதையும் சாப்பிடலாம். இந்த மிளகாவோட எடுத்து சாப்பிடணும். அதாவது உங்களுக்கும் கம்மங்கஞ்சி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கம்மங்கஞ்சியோட கருவாட்டு குழம்பும் கண்டிப்பா கொடுப்போம். நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து தர்றதுக்கு நாங்கள் காத்திருக்கோம். அதனால நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கே வந்து நம்ம சேனலோட கம்மங்கஞ்சி ஸ்பெஷல் உங்களுக்கு வந்து நாங்க தரப்போறோம். கமெண்ட் பண்ற 3 பேத்துக்கு கண்டிப்பான முறையில நண்பர்களே அத கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸையும் கொடுத்துருங்க. அதுதான் முக்கியம். அப்பதான் நாங்க உங்க வீட்டுக்கு வர முடியும். இதே மாதிரி நீங்களும் இதை சாப்பிடலாம். கம்மங்கஞ்சி கருவாட்டு குழம்பு இந்த காலத்துல பெரிய ஆள்கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க. அருமையா இருக்கு உண்மையிலே. கருவாட்டு குழம்பு கொஞ்சம் ஊத்திக்குவோம். ஊத்தி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. கருவாட்டு குழம்பு மிரட்டி விட்டாங்க. இந்த இலையில இருக்கிற வதக்குன வெங்காயம் மிளகா அதையும் இப்படி வச்சு இதோடைய ஒரு உருட்டு ஊட்டி அதை மட்டும் தனியா சாப்பிடு. அருமையா இருக்கு. கம்மங்கஞ்சி வந்து இப்ப வந்து களியை வந்து கருவாட்டு குழம்புடன் நல்லா சாப்பிட்டாச்சு. இப்ப ஒரு செம்பு நல்லா தயிர் ஊத்தி கரைச்சு வச்சிருக்கிற கம்மங்கஞ்சி, அதுக்கு வந்து சீனியார வத்தல் சைடிஸ்ட், அந்த மேங்கோ பிக்கிள் ஊறுகாய், அதாவது மாங்காய் ஊறுகாயே அது என்னென்னமோ சொல்லுது. மாங்காய் ஊறுகாய் வந்து தொட்டுக்கிறதுக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமாமா? மாங்காய் ஊறுகாய்க்கு மேங்கோ பிகில் தான் பேரு. மேங்கோ பிகிலாவது பிகில்ல நம்ம படம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன பிகில்னா என்னன்னு தெரியல. அதாவது நண்பர்களே, பேச்சுக்குத்தான் இந்த வெங்காயத்தை வந்து வெறுவாயில சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னேன். அவன் இலையில இருக்கிறத பூராத்தையும் தின்ட்டான், வெங்காயத்தை பூரான். அப்ப இது எப்படி சாத்தியப்படுறது நீங்களே சொல்லுங்க. இதை வந்து நீங்க கமெண்ட்ல வந்து நீங்க தான் சொல்லணும். பேச்சுக்கே வெங்காயம் நல்லதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மருத்துவ குணம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுல கண்டிப்பான ஒரு உண்மைங்க. மருத்துவ குணம் சின்ன வெங்காயத்துல வந்து அதிகம் உள்ளது. அதனால உதயா சாப்பிட்டது மாதிரி நீங்களும் வெங்காயம் வந்து டெய்லி ரெகுலரா 2 வெங்காயம் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கம்மங்கஞ்சி வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம இந்த தயிர் ஊத்தி குடிச்சதுக்காகவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கம்மங்கஞ்சி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மாங்காய் ஊறுகாயுடன் கூடிய கம்மங்கஞ்சி கிடைக்கும். இப்ப ஒரு வத்தல். இது என்ன வத்தல்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க.
மாங்காய் ஊறுகாய்க்கு மேங்கோ பிகில் தான் இங்கிலீஷ்ல அப்படிங்கிறது சரியானதுன்னா நீங்க சரின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. நம்மளோட சேனல் குண்டும் ஜண்டும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். பாய்.